ஏன் மக்களே, இப்படி ஒரு விஷயம் இருக்குது, அதை நீங்கள் கவனிச்சிங்களா? இந்த வாரம் நாமினேஷனில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் யார் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம்ல. இந்த வாரம் பாயசம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறுதியாக ஒரு ஆளுக்கு பாயசம் உறுதி. யாரான்னு கேட்டிங்கன்னா, நம்ம அக்கா. இவ்வளோ நாளாக வாங்கன்னு எதிர்பார்த்து கொண்டு இருந்த நம்மளுடைய அக்கா உள்ள பெருசாக கண்டென்ட் கொடுக்குறாங்களா? இல்லை. அவங்கள வச்சு ஏதாவது யூஸ் இருக்கா? இல்லை. ஏதாவது லவ் கண்டென்ட் அப்படி ஏதாவது சப்போர்ட் ஏதாவது பண்ணுறாங்களா? சத்தியமாக இல்லவே இல்லை. என்ன பண்ணுறாங்க? அப்பப்போ சில இடங்களில் மேனிப்புலேஷன் பண்ணுறாங்க. இது போர் அடிக்கும்ல? ஆமாம், போர் அடிக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? தூக்கி வெளியே போட்டுடலாம். அந்த முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாரத்துடைய எவிக்ஷன் ப்ராசஸில் கடைசி 5 இடங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைல்டு கார்டாக வந்த ரயான், வர்ஷினி வெங்கட், தர்ஷிகா, சிவகுமார் 4 பேர். அடுத்து ஆனந்தி. இல்லை, வைல்டு கார்டுக்கு இருக்கிறத விட ஓட்டு கம்மியாக இருக்க ஆனந்திக்கு. இந்த வாரம் பாருங்கள், பர்ஃபார்மன்ஸை மட்டும் பாருங்கள். இனியவாடா அவுட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, எனக்கு அவுட்டே கிடையாதுடா அப்படின்னு அக்காவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் பாருங்கள். எப்படி நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்கி அக்காவை சேவ் பண்ணிடுவாங்க. அக்கா இந்த வாரம் ஆண்கள் அணி இல்லை. ஆண்கள் அணியில் யார் யார் இருக்காங்க? முத்துக்குமரன் இருக்காரு, விஜய் விஷால் இருக்காரு, ராணவ் இருக்காரு, அருண் பிரசாத் இருக்காரு, ரயான் இருக்காரு. அப்போ ஆண்கள் அணியிலிருந்து அக்காவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பெண்கள் அணியில் யார் யார் இருக்காங்க? முக்கியமான ஆட்கள் சௌந்தர்யா இருக்காங்க, ஜாக்லீன் இருக்காங்க, பவித்ரா இருக்காங்க, தர்ஷிகா வேறு இருக்காங்க. அப்போ சுத்தமாக இந்த வாரம் பெண்கள் அணியிலிருந்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சப்போஸ் பிக் பாஸ் அக்காவை காப்பாற்றுறதுக்கு வேறு ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணி டைரக்ட் நாமினேஷன்லாம் வேண்டாம், இந்த வாரம் நீங்கள் விளையாடுற விளையாட்டிலேருந்து ஒரு ஆள் டக்குன்னு சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆண்கள் அணியெல்லாம் சேர்ந்து விளையாண்டு இவங்களை சேவ் பண்ணாதான் உண்டு. இல்லை, பெண்கள் அணி இந்த வாரம் ஆண்கள் அணிக்கு போயிருக்க இவங்களையும் சேர்த்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணாலும் பண்ணுவாங்க. பண்ணுறது தானே, பிக் பாஸில் வருஷம் இது இருக்குது தானே. ஒரு ஆளை சேவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எப்படினாலும் அவங்களுக்கு ஏற்றாப்புல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டக்குன்னு மாற்றிக்குவாங்க. டக்குன்னு ஒரு ஆளை இடையில வாக் அவுட் பண்ண சொல்லி அவங்களே ப்ரெஷர் பண்ணி அமுச்சு விட்டுட்டு அந்த வாரம் வீக்கெண்டில் பூர்ணிமா எவிக்ஷன் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் கடந்து வந்த பாதை. இப்போ நம்ம இது மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். இப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலைன்னா இந்த வாரம் அவுட்டு வாங்க. யூடியூப்பில் கொஞ்சம் மோட்டிவேஷனல் வீடியோஸ் கம்மியாக இருக்குது. வாங்க, சீக்கிரம் வாங்க. நாளைக்கு கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணுங்கள், சரியா? காப்பாற்றிங்க. இப்போதைக்கு ஆனந்தி அக்கா தான் கடைசியில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக மாறும். ஆண்கள் அணிக்குள்ளே இருக்காங்க.